பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் நடக்கக்கூடிய இந்த பதட்டம் போர் நிறுத்தத்துக்கு பிறகு, ஏப்ரல் 2 போர் நிறுத்தத்துக்கு பிறகு அது எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அமெரிக்கா டிஃபென்சிவ் போஸ்டருக்கு வந்தாங்க. ஈரானோட தாக்குதல் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நேற்று மீண்டும் அமெரிக்காவுடைய கப்பல் மீது ஐஆர்ஜிசி தாக்க, ஐஆர்ஜிசி பதிலுக்கு ஈரானை தாக்கணும் அப்படி தாக்கியிருக்காங்க. ஸோ ஃபயரிங் மீண்டும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது தவிர ரொம்ப ரொம்ப முக்கியமா, ஈரானுடைய மிக மிக நெருங்கிய நட்பு நாடா கார்டியனா பார்க்கப்பட்ட சீனாவுடைய டேங்கர்ஸ் இது வரைக்கும் ஈரான் தாக்குனதில்லை. நேற்று முதல் முறையா சைனாவுடைய ஒரு டேங்கரையும், ஆயில் டேங்கரையும் தாக்கியிருக்காங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை கடந்து வரும்பொழுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக்கிங் டெவலப்மெண்ட்டு. மே 4 சைனாவுடைய இது சைனாக்கு எண்ணெய் எடுத்துட்டு வந்த கப்பல் மட்டும் கிடையாது, சீன நிறுவனத்தை சேர்ந்த ஒரு கப்பல் இது, அவங்களுடைய சொந்த கப்பல் இது. ஏன்னா அதில் ஒரு கிளியர் கட்டான மார்க் இருக்கு, சைனா ஓனர் அண்ட் குரூ அப்படின்ட்டு. ஸோ சீனாவுக்கு சொந்தமானதும், சீனர்கள் அதில் பயணிக்கிறாங்கன்றதும் கொட்டை எழுத்துல அந்த கப்பல் எழுதி வச்சிருக்காங்க. இதை ஒரு ஈரானுடைய மிசைல் தாக்கி இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அல்ஜீர் போர்ட், யுஏயில் இருக்கக்கூடிய அல்ஜீர் போர்ட்லேருந்து விலகி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை நகர்ந்து வரும் பொழுது, பிப்ரவரி 28 இன்னி வரைக்கும் சீன கப்பல்களை அவங்க நேரடியாக தாக்குனது கிடையாது. இந்த முறை அந்த கிளியர் கட்டாக எவிடென்ட்டாக தெரியுது, தொலைதூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியும் அது சீன கப்பல்ன்ட்டு. அதன் மேலே ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதோடைய கன்ஃபர்மேஷனை ஐநாவுடைய அமெரிக்க தூதர் மைக் வால்ஸ் அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இதற்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ 2 துருவமாக இருக்கக்கூடிய நாடுகள் இப்போ ஒரே குரல்ல வர்றதை நம்ம பார்க்குறோம். தமிழக அரசிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம்லாம் இப்போ எல்லா சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருங்க. அந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல பீஜிங்கோடைய இந்த சைனா பிராண்ட் அப்படின்றது ஒரு கேடயமாக பயன்படுத்தப்படுச்சு. பல நாடுகள் சீனாவுடைய கப்பல்களை பயன்படுத்தி தங்களுக்கு உண்டான ஆயிலை கொண்டு வர முடியுமான்னு பார்த்தாங்க. தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகள் கூட. இப்போ அந்த கேடயம் அப்படின்றது உடஞ்சிருக்கு. மிகப்பெரிய தாக்கத்தை இது ஈரான் மற்றும் சைனாவுடைய உறவுல ஏற்படுத்தும். ஏன்னா ஈரானுக்கு அவங்களுடைய எனர்ஜி மார்க்கெட் டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ அவங்களுடைய ரிசர்வ் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பெட்ரோல் டீசல் விலையேற்றம் அப்படின்றத சீனர்கள் பார்க்குறாங்க. இது எல்லாத்த விட முக்கியம், சீனாவுடைய டொமஸ்டிக் ஆடியன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்கு சீனா ஒரு வல்லரசு, கம்யூனிச சித்தாந்தத்தில் இன்னைக்கு நம்ம ஒரு வல்லரசா இருக்கும் அப்படின்ற அந்த பிம்பத்தை அவங்க ஒரு ஸ்ட்ராங் ஒரு நேஷனல் ஃபீலிங் அங்கே இருக்கு. இப்போ சீனாவுடைய கப்பலை ஈரான் தாக்குச்சு அப்படின்ற செய்திகள் அங்கே லோக்கல்ல வரும்போது இது அரசு மேலேயும் உள்ள ஒரு பெரிய ப்ரெஷரை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இப்போ இந்த இடத்துல என்ன எக்ஸாக்டா ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரம்ப் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படின்றத லான்ச் பண்றாரு மே 4. அது 48 மணி நேரத்துக்குள்ள நிறுத்திட்டாங்க, அது வேற விஷயம். ப்ராஜெக்ட் ஃப்ரீடம்னா என்னன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ்ல கடந்து போகக்கூடிய எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் அமெரிக்காவுடைய கடற்படை அதுக்கு துணை நின்று எஸ்கார்ட் பண்ணி சேஃபாக கொண்டு போகும் அப்படின்றது தான். இப்போ கெமிக்கல் டேங்கர்ஸு, பெரிய ஆயில்ஸ் அப்படின்னு எஸ்எல்விஸ்ன்னு சொல்லக்கூடிய லார்ஜ் வெசல் கேரியர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதை கடந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலை பார்க்குறாங்க. இப்போ மார்ஷல் தீவுகளுடைய ஜேவி இனோவேஷன், மார்ஷல் தீவுகள் ஒரு குட்டி நாடு, அங்கே அது கிடையாது. ஸோ பெரும்பாலும் இந்த கப்பல் ரெஜிஸ்ட்ரேஷன் சொந்த நாட்டில் பண்ணுறது தவிர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஜேவி இனோவேஷன் அப்படின்ற சீன கப்பல் மினாசர் போர்ட், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸோடைய யுஏயிலிருந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸோடைய ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான துறைமுகம். இதை கடந்து வரும்பொழுது இது ட்ரோன் தாக்குதலோ இல்லை மிஷின் கன் ஃபயரோ கிடையாது, தாக்குனது ஒரு மிசைல். உடனடியாக ஷிப்போடைய டெக் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மாலுமிகள், சீனர்கள், எல்லாருமே சீனர்கள், அவங்களும் கடுமையாக காயம்பட்டிருக்காங்க.
இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுடைய காய்க்சின் அப்படின்ற நியூஸ் பேப்பர் மே 4ஆம் தேதி நடந்த சம்பவத்தை மே 7ஆம் தேதி இவங்க வந்து உள்நாட்டுக்கு தெரிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 நாள் டிலே கழிச்சு தான் தெரிவிக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நான் பார்த்தது அப்படின்னா சைக்காலஜிக்கலி ஹார்ட் டு அக்செப்ட், இதை வந்து நம்பவே முடியாது, இது வந்து ஒத்துக்கவே முடியாது அப்படின்ற நிலைமையில இந்த செய்தி வந்து இருக்குது. அதே மாதிரி அமெரிக்கா இப்போ சீனா சார்பாக ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. டெக்ஸ்ட் புக் வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் லா, சர்வதேச விதிகளை மீறதுக்கான ஒரு டெக்ஸ்ட் புக்கில் எக்ஸாம்பிள் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்ஜிசியோடைய அஃபிஷியல் ஊடகம் தஸ்னீம் நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சில சவுண்டு கேட்டோம், இது வந்து ஒரு வார்னிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் ஆப்ரேஷன் சவுண்டு கேட்டோம் அப்படின்றாங்க. மறுக்கலை, அக்செப்டும் பண்ணாமல் மறுக்கவும் இல்லாமல் ஒரு அம்பிகுட்டி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது எத்தனை வெசல்ஸ் இப்போ தாண்டி வந்திருக்கு, யார் யாரெல்லாம் தாக்கப்பட்டிருக்காங்கன்றது இந்த ஒரு 4 நாட்களில் நம்ம பார்த்தோம்னா, ஆட்னாக் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரி லார்ஜ் கண்டெய்னர் கார்கோ விஎல்சிசி 3 லட்சம் டன் எடை கொண்டது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுஏஇயோடைய கப்பல். இது 2 ட்ரோன் இது வந்து தாக்கியிருக்கு. மே 4ஆம் தேதி ஜேவி இனோவேஷன் இப்போ சொன்னது சைனாவுடைய கப்பல், இதை வந்து அவங்க ஈரான் ஏவுகணை வச்சு தாக்கியிருக்காங்க. மே 5ஆம் தேதி ஹெச்எம்எம் நமு அப்படின்னு சொல்லக்கூடிய தென்கொரிய கப்பல் தாக்கப்பட்டிருக்கு. இதுவும் அது பக்கத்தில் தான். அவங்க வந்து மேடே காலே இஷ்யூ பண்ணிட்டாங்க, எமர்ஜென்சி காலே இஷ்யூ பண்ணிட்டாங்க. அதன் பிறகு மே 5ஆம் தேதி சிஎம்ஏ சிஜிஎம் சான் ஆண்டோனியோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிரெஞ்சு நாட்டோடைய 2வது மிகப்பெரிய கண்டெய்னர் கப்பல், இதுவும் தாக்கப்பட்டிருக்கு. மே 4ஆம் தேதி மாஸ் நிறுவனத்தோடைய அலையன்ஸ் ஃபேர்ஃபேக்ஸ் அப்படின்ற அமெரிக்க கப்பல் இந்த சைடு போச்சு. இதை தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. பட் அமெரிக்காவுடைய கடற்படை பாதுகாப்பு இருந்ததுனால இது தாண்டி வந்திருக்கு. ஆல் லைக்லி இது தென்கொரியாவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிளியர் கட்டா இப்போ ஈரான் மேலே இருக்கக்கூடிய ப்ரெஷருக்கு அவங்க எந்த கப்பலையும் தாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கடைசி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே கார்டு, அந்த கார்டு இப்போ சோக் ஆகும் பொழுது அதை பிளே பண்றாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல மார்ச் 2ஆம் தேதி அவங்க சொன்னது என்னன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் இஸ் க்ளோஸ்ட் ஃபார் அன்ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ், நட்பு இல்லாத நாடுகளுக்கு நாங்கள் இதை மூடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு இப்போ சீனாவுடைய கப்பலை இவங்க ஏன் தாக்குனாங்கன்ட்டு தெரியாம மிஸ் ஐடென்டிட்டியில தாக்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா சைனா ஓன் சைனீஸ் க்ரூ அப்படின்னு சொல்லி பெருசாவே எழுதியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல கப்பல்கள் இந்த மாதிரி கிராஸ் பண்ணி வந்திருக்குது. இப்போ இந்த இடத்துல சைனாவோடைய ஒரு இம்பாசிபிளான பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெப்லரோட டேட்டா எடுத்தோம்னா, நிறுவனத்தோட டேட்டா எடுத்தோம்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8.5 லட்சம் பேரல் பெர் டே இவங்க வந்து வாங்கிட்டு இருந்தாங்க 2025. இது எல்லாமே சீக்ரெட்டாக இவங்க வாங்கினது, ஷேடோ டேங்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் நியூட்ரலிட்டி அப்படின்றத அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஈரானுக்கு எதிராக ஐநால தீர்மானம் வரும்போது அதை எதிர்க்கிறாங்க. அமெரிக்காவுடைய தாக்குதலை வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மிலிட்ரி இன்டர்வென்ஷன் அவங்க பண்ணல. அதே மாதிரி ஈரானுக்கு ரஷ்யா அளவுக்கான ஒரு ஓப்பன் சப்போர்ட்டையும் கொடுக்கல. இப்போ இந்த நியூட்ரலிட்டி காலி ஆயிருச்சு. இந்த சைனீஸ் பிராண்டு போட்டு அங்கே கடந்து போனால் நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்றது இப்போ கம்ப்ளீட்டாக காலியாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஈரான் சீனாவுடைய கப்பல்களை தாக்காது, அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படின்ற பிம்பம் இப்போ உடஞ்சிருக்கிறது நம்ம தெளிவாக பார்க்குறோம். ப்ரூக்கிங் இன்ஸ்டிடியூட்டோட ஒரு அனாலிசிஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, even as disruptions in the Strait of Hormuz threaten its vessels and energy supplies, Beijing has not moved to deploy military assets to protect them. Chinese policymakers view extensive global military commitment as a source of vulnerability rather than the strength. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். கிட்டத்தட்ட 430 கப்பல் அமெரிக்காவை விட எண்ணிக்கையில் கப்பல்கள் அதிகமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு. ப்ரூக்லின் இன்ஸ்டிடியூட்டோட ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் வியூ எப்படி பார்க்குறாங்க, அவங்களுடைய எனர்ஜி செக்யூரிட்டி இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிக்கு உள்ளாகி இருக்கு. அதுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. இப்போ இந்தியா நம்மளுடைய போர் கப்பல்கள் அமைச்சிருக்கிறோம். ஈவன் பாகிஸ்தான் கூட அவங்களுடைய போர் கப்பல்கள் அமைச்சிருக்காங்க. யூகேவோடது இருக்கு, பிரான்ஸோடது இருக்கு, அமெரிக்கா போர் கப்பல்கள் அங்கே இருக்கு. ஆனால் சைனாவோடது இல்லை. ஸோ இதோட லாஜிக் என்ன அவங்க சொல்றாங்கன்னா, பேச்சு இது எப்படியாவது நம்ம இது பண்ணிக்கணுமே தவிர நம்மளுடைய மிலிட்ரி அசெட்ஸை
வேற வேற இடங்கள்ல கொண்டு போய் டிப்ளாய் பண்றது நமக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது, அது நமக்கு ஆபத்து அப்படின்ட்டு. ஸோ போர் புரிய தயங்கக்கூடிய ஒரு இராணுவம் டிப்பிக்கலாக யோசிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் இது. இவ்வளோ வலிமை நான் காமிப்பேன், ஆனால் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் அமெரிக்கா மாதிரி நான் டிப்ளாய் பண்ணேன் அப்படின்னா அது எனக்கு சரிப்பட்டு வராது, எனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக போயிடும் அப்படின்றது தான். இந்த இடத்துல மார்ச் 2026 ஸ்டாட்டிஸ்டிக்ஸு சைனாக்கு கிரீன் சேனல் இருந்துமே 25% அவங்களுடைய ஆயில் இம்போர்ட் ட்ராப் ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த 25% தான் இப்போ அவங்களுடைய லோக்கல் ரிசர்வ்ஸ், அவங்க வச்சிருக்கக்கூடிய எஸ்பிஆர்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது சைனா ஈரான் ரிலேஷன்ஷிப்பில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2021 கோவிட் இருக்கும் பொழுது 25 வருஷத்துக்கான ஒரு காம்ப்ரஹென்சிவான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை அவங்க போட்டாங்க. கிட்டத்தட்ட 600 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈரானில் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இது எல்லாமே அதுக்கு பதிலாக ஒரு 25 வருடத்துக்கு மார்க்கெட் விலையை விட குறைவாக சைனாவை ஒரு நம்பர் 1 ப்ரிஃபரன்ஷியல் பையராக வச்சு ஈரான் எனர்ஜி செக்யூரிட்டியை கொடுக்கும் அப்படின்றதான் அந்த ஒப்பந்தம். ஈரான் எனர்ஜியில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஈரான் தயாரிக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய கச்சா எண்ணெயில் 90% வாங்குறது வந்து சைனா தான். ஆனால் சைனா சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ 3 பெஸ்ட் அனாலிசிஸ் தான் இதில் இருக்க முடியும். ஒன்று, ஐஆர்ஜிசி தனித்தனியாக பிரிஞ்சு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை மட்டும் நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க அரசு பேச்சை மீறி நடக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இதை வந்து ஜஸ்ட் இது ஒரு ஆப்ஷன் தான். பட் நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்க்குறது, நான் தவறாக இருக்கலாம், பட் ஸ்ட்ராங்காக பார்க்குறது உன்னோட நியூட்ரலிட்டிக்கும் ஒரு லிமிட் தான். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா நான் உன்னுக்கு எதுக்கு உன் கப்பலை வந்து நான் ஃப்ரீயாக இங்கே அனுப்பணும் அப்படின்ற அந்த சைனாக்கு ஒரு மெசேஜை வந்து கிளியர் கட்டாக டெலிபரேட்டாக ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். மூணாவது ஒரு வாய்ப்பு, தவறுதலாக ஆக்சிடென்டலாக இந்த மிசைலை ஃபயர் பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒன்று, அவங்களுடைய ஐஆர்ஜிசி படைப்பிரிவு அவங்க யாரோடைய கண்ட்ரோல் இல்லாமல் அவங்க தனியாக இயங்கிட்டு இருக்காங்க. இல்லாட்டி உன்னோட என்கிட்ட நீ ஆயில் வாங்கிக்குவே, எல்லாம் வாங்கிக்குவே, உனக்கு நான் எல்லாம் பண்ணி கொடுக்கணும், ஆனால் ராணுவ ரீதியாக எனக்கு நீ உதவி செய்ய மாட்டியா அப்படின்ற அந்த ஒரு நியூட்ரலிட்டியை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு சிக்னலை நம்ம பார்க்கலாம். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் கிஃப்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐநா சபையில் ரெசல்யூஷன் போடும் பொழுது சைனா இப்போ ஈரானுக்கு ஆதரவாக வாக்களிக்க முடியாது, வீட்டோவை யூஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு கிடைக்குது. இப்போ மைக் வால்ஸோட யூஎன் மெசேஜை பார்த்தீங்கன்னா 47 வருடத்துக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு காரியத்தை செஞ்சு பல 100 அமெரிக்கர்களை இவங்க சிறைப்பிடிச்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை பிணைய கைதியாக வச்சிருக்காங்க. ஆனால் இதுதான் இது கடைசி ஆக்டாக இருக்கும். 47 வருஷம் அப்படின்னு சொல்றது ஈரானை தனியாக பிரித்து ஈரானில் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஹயத்துல்லா அவர்களுடைய இந்த முல்லா ரெஜிமை அவங்க டார்கெட் பண்ணி போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இந்த புது யூஎன் ரெசல்யூஷன் அப்படின்றது இவங்க புஷ் பண்ணுறாங்க. மேபி ரஷ்யாவும் சைனாவும் மீண்டும் இதுக்கு எதிராக தான் வீட்டோ பண்ணுவாங்க. பட் இங்கே ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா நாளைக்கு இதே இடத்துல அமெரிக்காவுக்கு வேலை செய்யக்கூடிய பைரட்ஸும் இருக்காங்க. அவங்க சீன கப்பல்களை தாக்கிட்டு நாளைக்கு இந்த பக்கம் கூட திருப்பி விடலாம். ஸோ கேம் இப்போ அமெரிக்காவுக்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ட்ரம்ப்பும் ஷீ ஜின்பிங்கும் சந்திக்கும் போது, இப்போ சைனாவில் சந்திக்கும் போது இந்த பாயிண்ட் ஒரு மிகப்பெரிய நெகோசியேஷனிங் அட்வான்டேஜ் அவங்களுக்கு கொடுக்குது. இப்போ எனர்ஜி மார்க்கெட் எடுத்தீங்க அப்படின்னா இங்கேயுமே ஒரு பெரிய ஷாக் வந்து தெரியுது. அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் போன்ற நகரங்களில் கிட்டத்தட்ட $6 பெர் கேலன் அளவுக்கு பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் போயிருச்சு. இதனால் வரை அமெரிக்கா வரலாற்றிலே இந்த அளவுக்கு ஏறினது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்டு எனர்ஜி இன்ஸ்டியூட் என்ன சொல்கிறாங்கன்னா இருக்கிறதுலையே அதிகமான இம்பேக்ட் அப்படின்றது சைனாவில் இருக்கக்கூடிய கேஸ் இண்டஸ்ட்ரியும் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கத்தாரோடது கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல மே 5, 6 இந்த 2 நாளில் ஒரு கப்பல் கூட ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை பாஸ் பண்ணலை அப்படின்றது காஸ்கோ மேரிடைம் சொல்கிறாங்க. ஒரே ஒரு சிறு ஒமானி பேசஞ்சர் கப்பல் மட்டும் அலோவ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போவும் பார்த்தீங்கன்னா 200க்கும் அதிகமான கப்பல், கிட்டத்தட்ட 20,000க்கும் அதிகமான சீஃபேரர்ஸ் ஸ்ட்ராண்ட் ஆயிருக்காங்க. அதில் கணிசமான பேருக்கு வந்து இதில் இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ யுஏஇயோடைய ஃபுஜைரா ரூட்டு, சவுதியோடைய ஈஸ்ட் வெஸ்ட் பைப்லைன், இது எல்லாமே வெகு வேகமாக கன்ஸ்ட்ரக்ஷனில் போகிறாங்க அப்படின்றத தெளிவாக பார்க்க முடியுது.
ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அன்யூஷுவலான மூவ். இது சைனா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போவும் அவங்க கடற்படை இந்த இடத்துல அவங்க கன்ஃபரண்ட் பண்ணலை அப்படின்னா நிச்சயமாக சைனாக்கு வந்து அடுத்தது ஈரானுடைய அந்த எக்ஸ்போர்ட்ஸ் மேலே கை வைக்கிறது தவிர ஒரு வாய்ப்பு இல்லை. பட் இவங்க சீண்டி பார்த்துருக்காங்க. என்ன நடக்குதுன்றது ஒரு டீட்டெயில் வீடியோவில் பார்ப்போம். அநேகமாக ஷி ஜின்பிங்கும் ட்ரம்ப்பும் சந்திக்கும் போது ஓரளவுக்கு இது முடிவுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த ஃபயரிங் இது எல்லாமே இன்னும் கச்சா எண்ணெய் $120 தான் வச்சுட்டு இருக்கு. அது நிச்சயமாக நல்ல செய்தியாக இருக்க முடியாது. உங்கள் கமெண்ட்ஸாக வழக்கம் போல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.